ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன நம்புகிறேன். ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நேஷனல் லெவலில் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஜனநாயகனை பற்றி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. இந்த ட்வீட்டை வந்து பார்க்குறப்ப அதாவது டைரெக்டாக மோடியோட பேரை சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கும் சிபிஎஃப்சிக்கும் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகிப்போச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் அரசியல் பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ராகுல் காந்தி ஜனநாயகனை பற்றி என்ன வந்து சொன்னார், இது எப்படி அரசியல் பிரச்சனையாக வந்து மாறி இருக்குது அப்படிங்கிற பற்றியும், அதுக்கப்புறம் நேற்று விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்காக டெல்லி வந்து போயிருந்தார். அதில் அதாவது இந்த கரூர் துயர சம்பவத்துக்காக அதில் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகளை விஜய் கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்த ஒரு பதிவு தான். என்ன அப்படின்னா, ஒருத்தர் போட்டிருந்தாரு, விஜய் வந்து நேற்று சிபிஐ விசாரணை கேட்க டெல்லி வந்து போனார். அவர் தனி விமானத்தில் எங்கே போனாலும் இப்போ தனி விமானத்தில் தான் பறந்து போகிறாரு. அவர் அங்கே போகிறதுக்காக ஒரு நாள் போகிறாருல, வாடகை விமானத்தில் தான் வந்து போகிறாரு. அவர் போகிறதுக்கான செலவு ஒன்றுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்ச ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தாரு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர்ஸ் அதாவது இங்கே இருக்கிற இளைஞர் அவரோட ரசிகர் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை விஜய்க்காக முழக்கங்கள் கோஷம் போடுறதா இருக்கட்டும், இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் இவங்களோட வாழ்நாளில் அவ்வளோ பணத்தை வந்து அவங்க சம்பாதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருந்தாரு. இது உண்மையிலுமே யோசிக்க வேண்டிய ஒரு பதிவு தான். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்களே, நீங்கள் யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இளைஞர்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி படக்குழு எல்லா வேலைகளுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் சிபிஎஃப்சி வந்து அப்ரூவல் கொடுக்காதனால, அதாவது அந்த சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுக்காதனால அவங்க படத்தை வந்து அந்த தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் எல்லாம் வந்து போட்டாங்க. அந்த கேஸ் அப்படிங்கிறது அதோட ஹியரிங் வந்து 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போனாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போனோன்னா சிபிஎஃப்சி என்ன பண்ணாங்கன்னா வாழை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி போகிற மாதிரி அங்கே போயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுவும் கேவியட் மனு வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களோட ஒப்புதல் இல்லாமல் படக்குழு வந்து அதாவது படக்குழுக்கு ரிலீஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிட்டாங்க. இதோட ஹியரிங் அப்படிங்கிறது 19th டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். அதாவது படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான அதாவது அந்த விசாரணை நடக்கும் பார்த்திங்களா, அதுவே 19ஆம் தேதி தான் தெரியும். 19ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறதில்ல. இதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி, அதாவது எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது மோடியை பார்த்து, அதாவது மோடியோட பேரை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டு மக்களோட குரலை வந்து நீங்கள் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. இது வந்து உண்மையிலுமே பார்க்குறப்ப இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இது சாதாரணமாக ஒரு ப்ரொடியூசருக்கும் சிபிஎஃப்சிக்குமான கேஸ் அப்படிங்கிறது இப்போ அதாவது நேஷனல் லெவலில் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறிடுச்சு. அதாவது நேஷனல் லெவலில் ஒரு ஆளுங்கட்சியும் ஒரு எதிர்க்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேசிக்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இது உண்மையிலுமே இந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகலைன்னா கூட பொங்கலில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக வந்து ஜனநாயகன் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ அப்படிங்கிறது நேஷனல் லெவலில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஏன்னா ராகுல் காந்தி ட்வீட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வீட்டை வந்து பார்த்துட்டாங்க. நிறைய பேர் அதுக்காக ரிப்ளையும் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி விஜய் படத்துக்காக சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி மெர்சல் படம் வந்ததில்ல, அந்த படத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருந்தார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழோட கலாச்சாரத்தையே நீங்கள் வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ அப்படிங்கிறது அதாவது நேஷனல் லெவலில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தூண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும். பார்ப்போம் எப்போ தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. குடியரசு தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினத்தப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி வந்து போயிருந்தார் நேற்று. எதுக்காகனா கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்காக சிபிஐ இவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது நேரில் ஆஜராக சொல்லி, அதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து ஆஜராயிருந்தார். அதில் சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, முதல் கேள்வியாக விஜய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடுகளை எல்லாத்தையுமே வந்து செஞ்சது யார்,
அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை அப்படியே வந்து முதல்ல இருந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இவ்வளோ கூட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது வந்து சொன்னாங்களா? அதுக்கப்புறம் ஏன் வந்து 7 மணி நேரம் நீங்கள் தாமதமாக அங்கே கரூர் அந்த இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துக்கு வந்து போனீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. அதுக்கு விஜய் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தரப்பிலிருந்து பதிலும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இது அவங்க சொன்ன பதில்கள் என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஜய் வந்து கேள்வி வந்து சிபிஐ சைட்லேருந்து கேட்டாங்க, விஜய் வந்து பதில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டிவிகே சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பதில்கள் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் முன்னையே சொன்னது தான், இது வந்து நிர்வாக காரணங்களால் ஏற்பட்ட தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் அதாவது கவர்மெண்ட் சைடில் தான் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் சொன்னோம், இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சிபிஐ கிட்ட நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டிவிகே சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் மேலே தப்பு இல்லை, நிர்வாகத்து மேலே தான் தப்பு, அதாவது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னைக்கு விஜய் வந்து மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்தது. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை பொங்கல் முடிஞ்சு மறுபடியும் 19th நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால விசாரணை வந்து தள்ளி போட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட அவருக்கு 7 மணி நேரம் அப்படிங்கிறது விசாரணை நடந்திருக்குது. அவர் அதுக்கப்புறம் விசாரணை முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 2 மணி நேரம் சிபிஐ ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணி அந்த ஃபைல்லாம் ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹார்ட் காப்பியாக எல்லாமே டைப் பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்குவாங்க. அந்த ப்ராசஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் டெல்லியில் வந்து நடந்திருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்காக அந்த ஹியரிங்கும் 19 தான் வரப்போகுது. இவர் சிபிஐ விசாரணையும் வந்து பார்த்திங்கன்னா 19 தான் இருக்க போகுது. ஸோ இது எப்படி வந்து அவங்க 19ஆம் தேதி என்ன நடக்க போகுது, அதாவது விஜயும் டெல்லியில் இருக்க போகிறாரு, அதுக்கான அந்த ரிலீஸ்க்காக அந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா 19 தான் நடக்க போகுது. 19ஆம் தேதி அப்படிங்கிறது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். அதே மாதிரி அவர் சிபிஐ விசாரணையில் போய் இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுது, சிபிஐ விசாரணையில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும். டாடா பை. தேங்க்யூ.